கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களிலிருந்து ஆவிக்குரிய வரங்களை குறித்த சில படிப்பினைகளை கற்றுக்கொண்டோம். தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டு அதை தேவன் விரும்புகிறது போல பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 12ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று ஏற்கனவே பார்த்தோம். முதல் 11 அதிகாரங்களில் ரட்சிப்பு குறித்த இறையியல் அடித்தளத்தை அமைத்துவிட்டு கடைசி 5 அதிகாரங்களில் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த நடைமுறை போதனைகள் வரிசையில் ஆவிக்குரிய வரங்களுக்கு அடுத்ததாக அன்பை குறித்து, சகோதர சிநேகத்தை குறித்து 12ஆம் அதிகாரம் 9-23 வசனங்களில் பவுல் விளக்குகிறார். அன்பை போதிக்கும் இந்த பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 9-13 வசனங்களில் நம்முடைய சக விசுவாசிகளை எப்படி நேசிப்பது என்றும், இரண்டாவது பகுதி 14-23 வசனங்களில் நம்மை சுற்றி இருக்கிற அவ்விசுவாசிகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இதில் முதல் பகுதியான 9-13 வசனங்களை நாம் இன்று நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த 5 வசனங்களில், அதாவது 9-13 வசனங்களில் அன்பின் 13 நற்பண்புகளை பவுல் பட்டியலிடுகிறார். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று 13 குணாதிசயங்களை பவுல் பட்டியலிடுகிறார். இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஒரு நாள் போதாது என்றாலும் இதிலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு இன்றைய சூழலில் தவறாக பயன்படுத்தப்படுகிற, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று. எனவே அன்பு குறித்து பவுல் இங்கு கற்றுத்தரும் சில முக்கிய பாடங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், அன்பு உண்மை உள்ளது. அன்பு உண்மை உள்ளது. 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று பவுல் இப்பகுதியை தொடங்குகிறார். இங்கு அன்பு என்பதற்கு அகாப்பே என்ற கிரேக்க வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் அன்பை வெளிப்படுத்த 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று, ஈராஸ் என்ற வார்த்தை கணவன் மனைவி இடையேயான அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக ஸ்டார்கே என்ற வார்த்தை பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையே நிலவும் அன்பு அல்லது பொதுவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக பில்லியோ என்ற வார்த்தை சகோதர அன்பை அல்லது விசுவாசிகளுக்கிடையிலான அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. நான்காவதாக அகாப்பே என்ற வார்த்தை தேவன் நம்மீது வைத்திருக்கிற அளவில்லாத தன்னலமற்ற அன்பை விவரிக்க பயன்படுத்தப்பட்டது. ரோமர் நிருபத்தில் இதுவரை, அதாவது இந்த வசனத்துக்கு முன்பு வரை, அகாப்பே என்ற வார்த்தை தேவனுடைய அன்பை குறிக்க மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. முதன்முறையாக இங்குதான் பவுல் அகாப்பே என்ற வார்த்தையை மனிதர்களின் அன்பை குறிக்க பயன்படுத்துகிறார். அதாவது நம்முடைய அன்பு தேவனுடைய அன்பை போல மாயமற்றதா இருக்க வேண்டும் என்று குறிப்பிட அகாப்பே என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். இந்த அகாப்பே அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அது மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாயமற்றது என்ற வார்த்தையின் கிரேக்க மூலச்சொல் ஹிப்போக்ரைசிஸ். இதிலிருந்து தான் ஹிப்போக்ரசி என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. பவுலின் நாட்களில் ஹிப்போக்ரைசிஸ் என்ற வார்த்தை முகமூடி அணிந்து நாடகத்தில் நடிக்கிற ஒருவரை விவரிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. எனவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் do not pretend to love என்றுள்ளது.
நீங்கள் அன்பு செய்வது போல் நடிக்க வேண்டாம் என்பது தான் பவுல் இங்கு சொல்ல வரும் விஷயம். நற்செய்தி நூல்களில் இயேசு கிறிஸ்து பல பாவங்களை கடிந்து கொண்டார். ஆனால் மாய்மாலம் என்ற பாவத்திற்கு மட்டும்தான் ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கொலைகாரரே உங்களுக்கு ஐயோ என்றோ, அல்லது திருடரே உங்களுக்கு ஐயோ என்றோ, அல்லது விபச்சாரக்காரரே உங்களுக்கு ஐயோ என்றோ அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் பல முறை திரும்ப திரும்ப மாய்மாலக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எத்தனை முறை மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்தி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். மாய்மாலத்தில் படுமோசமானது உறவுகளில் காணப்படும் மாய்மாலம், அன்பு செய்வதில் காட்டப்படும் மாய்மாலம். The worst form of hypocrisy is hypocrisy in relationship, hypocrisy in love. எனவேதான் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, கள்ளமற்றதா இருப்பதாக என்று இந்த பகுதியை பவுல் ஆரம்பிக்கிறார். ஏன் பவுல் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? காரணம், இன்றும் பலருடைய அன்பு ஏமாற்றக்கூடியதாகத்தான் இருக்கிறது, இல்லையா? சுயநலம் உள்ளதாக, நடிக்கக்கூடிய அன்பாகத்தான் இருக்கிறது. அன்பில் எப்படியெல்லாம் மாய்மாலத்தை வெளிப்படுத்த முடியும்? முக்கியமாக முகத்துதி செய்வதன் மூலம் மாய்மாலத்தை வெளிப்படுத்த முடியும். அதாவது இதயத்தில் கசப்பை வைத்துக்கொண்டு ஒருவரை பிரியப்படுத்த அவருடைய முகத்திற்கு முன்பாக துதி பாடுவது முகத்துதி. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவன் தாவீது. எனவேதான் சங்கீதங்களில் பல இடங்களில் இதை குறித்து தாவீது சொல்லி இருக்கிறார். குறிப்பாக சங்கீதம் 28:3 அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கர் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 62:4 தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்று புலம்புகிறார். இவையெல்லாம் மாய்மால அன்பை குறிக்கிற வார்த்தைகள். வாயில் சமாதான வார்த்தை, இருதயத்திலோ பொல்லாப்பு. வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், ஆனால் இருதயமோ யுத்தம். வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபிப்பது, இது மாய்மால அன்பு. உண்மையாய் அன்பு செய்ய விருப்பம் இல்லாவிட்டாலும் அன்பு கூறுவது போல நடிப்பது மாய்மால அன்பு. இயேசுவை கன்னத்தில் முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த யூதாசின் அன்பு மாய்மாலமான அன்பு. அப்படி இருக்க வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். யாரோ ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வராத வார்த்தைகளை நீங்கள் சொல்ல தேவையில்லை. அன்புள்ளவர்கள் போல நடிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் தூய்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும்? 9ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பவுல் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். மாயமற்ற அன்பு, தூய்மையான அன்பு, தீமையை வெறுக்கும் அன்பு. இந்த வசனத்தின் முதல் பகுதியில் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன பவுல் இப்போது வெறுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பும் வெறுப்பும் நேரெதிர் சொற்கள். ஆனாலும் பவுல் இவை இரண்டையும் சேர்த்து பயன்படுத்துகிறார். காரணம், தீமையை அனுமதிக்கும் அன்பு உண்மையான அன்பு அல்ல, அது போலியான அன்பு. பொதுவாக காதலுக்கு கண் இல்லை என்று சொல்வதுண்டு, இல்லையா? அப்படி குருட்டுத்தனமான அன்பு, அன்பு கூறப்படுபவர்களின் தவறுகளை கண்டும் காணாமல் விட்டுவிடும் பழக்கம் உள்ளது. அப்படி தீமையை கண்டும் காணாமல் விட்டுவிடுகிற அன்பு மாய்மாலமான அன்பு, அது உண்மையான அன்பு அல்ல. உதாரணத்துக்கு, சூழ்நிலை நெறிமுறைகள், சிச்சுவேஷனல் எத்திக்ஸ் அடிப்படையில் ஒரு செயல் சரியா தவறா என்று நிதானிக்க பொதுவாக அன்பை ஒரு அளவீடாக எடுத்துக்கொள்வதுண்டு. அதாவது உதாரணத்துக்கு, திருமணத்திற்கு புறம்பான ஒரு உறவு அன்பின் அடிப்படையில் இருக்குமானால் அதில் தவறு இல்லை. 2 பேர் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒருவரை ஒருவர் நேசித்தால் அது தவறில்லை என்று உலக நெறிமுறைகள் சில நேரங்களில் தவறாக போதிக்கிறது. அதாவது ஒரு செயல் வெளிப்படையான அன்பின் வெளிப்பாடாக இருந்தால் அது எப்போதுமே சரியானதாகத்தான் இருக்கும் என்று நினைப்பது தவறு. காரணம், வேதம் போதிக்கும் அன்பு அது அல்ல. வேதம் போதிக்கும் அன்பு நீதியான அன்பு. கிறிஸ்தவ அன்பை கிறிஸ்தவ நீதியிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. கிறிஸ்தவ அன்பு நீதியான அன்பாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்தவ அன்பு நன்மை தீமைகளை வேறுபடுத்தி அதற்கேற்ப செயல்பட்டு நல்லதை பிடித்துக்கொண்டு தீமையை தவிர்க்கும் அன்பாக இருக்க வேண்டும். தீமையை பொறுத்து கொள்ளும் அன்பு பாசாங்குத்தனமான அன்பு. தீமையை வெறுக்கும் அன்புதான் உண்மையான அன்பு. இதை சொல்லும் போது நாம் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தீய செயலை வெறுக்க வேண்டுமே ஒழிய அதை செய்கிற மனிதர்களை அல்ல. காரணம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசுவும் பவுலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மனிதர்களை அல்ல, தீமையை வெறுக்க வேண்டும். ஒரு மருத்துவர் நோயை வெறுப்பாரே ஒழிய நோயாளிகளை அவர் வெறுக்க மாட்டார். அதே போலத்தான் தீமையை நாம் வெறுக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று இந்த வசனத்தை பவுல் முடிக்கிறார். தீமையை வெறுப்பதும் நன்மையை பற்றி கொண்டிருப்பதும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இரண்டாவதாக, அன்பு தன்னலமற்றது. அன்பு தன்னலமற்றது. 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் பவுல் கிரேக்க மொழியில் அன்பிற்கான இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சகோதர சிநேகம் மற்றும் பட்சமாயிருங்கள் என்ற வார்த்தைகளுக்கு சகோதர அன்பை குறிக்கிற பில்லியோ என்ற வார்த்தையை பவுல் இங்கு பயன்படுத்துகிறார். ரோமாபுரி விசுவாசிகளின் சூழலில் யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் ஒரே குடும்பம் போல் அன்பு கூற வேண்டும் என்பது பவுலின் வாதம். கிறிஸ்தவ அன்பு இனம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை கடந்து எல்லாரும் ஒரே குடும்பத்தினர் என்ற உணர்வோடு இருக்கும் அன்பு. எனவே தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் பவுல் குறிப்பிடுகிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வந்துவிட்டால், கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினர் ஆகிவிட்டால் அவர்கள் இனி ஒரே குடும்பம், அவர்களுக்குள் பிரிவினைகள் இல்லை. இங்க சகோதரர் என்ற வார்த்தை சக விசுவாசிகளை குறிக்கிற வார்த்தை. சகோதர அன்பு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையிலான அன்பாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே குடும்பம், நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் என்ற பரிசுத்த உறவை அடிப்படையாக கொண்ட அன்பாக இருக்க வேண்டும். முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் பலவிதமான நெருக்கங்களையும் போராட்டங்களையும் சந்தித்த போது ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாயிருக்க விசுவாசிகளுக்கிடையே எப்போதும் சகோதர அன்பு தாராளமாக இருக்க வேண்டும் என்று ஆதி அப்போஸ்தலர்கள் விரும்பினார்கள். எனவே தான் மீண்டும் மீண்டும் சகோதர அன்பை அவர்கள் வலியுறுத்துவதை நிருபங்களில் நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது விசுவாசிகளுக்கு எழுதும் போது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று கேட்கிறார். சகோதர அன்பு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிரதான கற்பனைகளில் ஒன்றாக கருதப்பட்டது. ஒருமுறை நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதை நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36 40 வசனங்களில் பார்க்கிறோம். அதே போல நாம் இயேசுவின் சீஷர்கள் என்பதற்கு சகோதர அன்பு ஒரு அடையாளம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சீஷர்களுக்கு போதித்தார். ஆதி திருச்சபை வரலாற்றில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய ரோமர்கள்
கிறிஸ்தவர்களை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று சாட்சி கொடுத்தார்கள். See how they love one another. இதுதான் ஆதி விசுவாசிகளை குறித்து ரோமர்கள் கொடுத்த சாட்சி. இன்று நம் பகைவர்கள் நம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? சகோதர அன்பு சக விசுவாசிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும், அவர்களை நமக்கு மேலாக கருதும். எனவே தான் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பரவலாக இருக்கும் ஒரு நம்பிக்கை, நம்மை நாமே நேசிக்காமல் மற்றவர்களை நேசிக்க முடியாது. எனவே நாம் நம்மை முதலில் நேசிக்க நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு நேரம் இருந்தால் மற்றவர்களை நேசிப்பதை குறித்து யோசிக்கலாம் என்பது இன்று பரவலாக இருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அடிப்படையில் தவறில்லை என்றாலும் மற்றவர்களை நேசிப்பதற்கு ஒரு மாற்றாக, ஒரு சாக்குப்போக்காக நம்மை நாமே நேசிக்க முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பது இதில் இருக்கும் ஆபத்து. கிறிஸ்தவ அன்பின் அடிப்படை இயல்பே சக விசுவாசிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது. எனவேதான் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அன்பு காட்டுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். பரஸ்பர அன்பு பரஸ்பரம் கனப்படுத்துதலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் கொடுக்கப்படவில்லை, மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இன்று சபைகளில் இருக்கும் பெரிய பிரச்சனை. பவுலை பொறுத்த மட்டில் விசுவாசிகளான நாம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்காமல் மற்றவர்களை கனப்படுத்த முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். மூன்றாவதாக, அன்பு உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்கும். அன்பு உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்கும். 11-12 வசனங்கள். 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். விசுவாச வாழ்க்கையில் பாடுகளும் வருத்தங்களும் வரும்போது நாம் எப்படி அன்பை பிரதிபலிப்பது என்று இந்த வசனங்களில் பவுல் விளக்குகிறார். எல்லாம் நன்றாக நடக்கும்போது உற்சாகமாக இருப்பது சுலபமானது. ஆனால் எதுவும் சரியாக நடைபெறாத போது உற்சாகமாக இருப்பது கடினமானது. அப்படிப்பட்ட நேரங்களில் அகாப்பே அன்பு வெளிக்காட்டும் 3 பண்புகளை 12ஆம் வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். 1, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். 2, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். 3, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதலில் என்ன நடந்தாலும் அன்பு நம்பிக்கை உள்ளது என்று குறிப்பிடுகிறார். ஆதி கிறிஸ்தவர்கள் நாம் அனுபவிக்கிற எந்த வசதிகளையும் அனுபவிக்காத காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். உபத்திரவங்களையும் பாடுகளையுமே அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் சந்தோஷமாயிருக்க நம்மை உற்சாகப்படுத்துகிறது. பவுலின் நாட்களில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக, அரசாங்க அதிகாரிகளின் சட்டங்களுக்கு இரையாக கூடியவர்களாக, மத ரீதியான விரோதிகளுக்கு சுலபமான லெக்காக இருந்தார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் உண்மையான அனுபவமாக இருந்தது. எனவே அப்போஸ்தலர்கள் ஆதி விசுவாசிகளுக்கு கொடுத்த போதனைகளில் முக்கியமான ஒன்று, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அன்பு அவர்களை பொறுமை உடையவர்களாக்கியது. அன்பு வாழ்க்கையின் போராட்டமான சூழ்நிலைகளில் விசுவாசத்தில் நிலைநிற்க நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அன்பை விசுவாசத்தோடு இணைத்து செயல்படுத்தும் போது அது துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் பலனை தருகிறது என்பது பவுலின் வாதம். 4ஆவதாக, கடைசியாக, அன்பு உதவி செய்யும். அன்பு உதவி செய்யும். 13ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 13ஆம் வசனத்தில் பவுல் சகோதர அன்பை வெளிப்படுத்தும் கூடுதலான 2 வழிகளை குறிப்பிடுகிறார். 1, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 2, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இதையே பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ அன்பு உபசரிக்கும் அன்பு. சகோதர அன்புக்கு ஒரு வெளிப்புற பரிமாணம் உண்டென்றால் அதுதான் அந்நியரை உபசரிக்கும் குணம். இங்கு உபசரிப்பு என்பது அந்நியர் மீது, நமக்கு அறிமுகம் இல்லாத விசுவாசிகள் மீது காட்டும் அன்பை குறிக்கிறது. இங்கு அந்நியர் என்பது நமக்கு அறிமுகம் இல்லாத விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், அருட்பணியாளர்களை குறிக்கிறது.
எனவே இங்கு உபசரிப்பு என்பது ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்ச்சியில் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து விருந்தளிப்பதை குறிக்கவில்லை. மாறாக நமக்கு அறிமுகம் இல்லாத விசுவாசிகளுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் கொடுக்கும் உபசரிப்பை குறிக்கிறது. நாம் நன்கு அறிந்திராத அல்லது இதற்கு முன் சந்தித்திராத விசுவாசிகளை, அருட்பணியாளர்களை, ஊழியர்களை உபசரிப்பது என்பது இதற்கு பொருள். முதல் நூற்றாண்டில் உபசரிப்பு அல்லது விருந்தோம்பல் ஒரு நடைமுறை நல்லொழுக்கமாக கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. காரணம், அன்று அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் அருட்பணியாளர்களும் நீண்ட தூரம் பயணப்படும் போது அவர்கள் தங்க தகுந்த பாதுகாப்பான இடங்கள் இருக்கவில்லை. எனவே அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு விசுவாசிகள் தங்கள் இல்லங்களை திறந்து கொடுத்தார்கள். இது காலத்தின் கட்டாயமாக கருதப்பட்டதால் பவுலும் பிற அப்போஸ்தலர்களும் அதை ஊக்குவித்தார்கள். எனவேதான் அந்நியரை உபசரிக்கும் குணம் மூப்பர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. பவுல் குறிப்பிடும் மூப்பர்களின் தகுதி பட்டியலில் அந்நியரை உபசரிப்பது முக்கிய இடம் பிடிக்கிறது. இதை நாம் கண்காணியின் தகுதி பட்டியல் இடம்பெறும் 2 நிருபங்களிலும், 1 தீமோத்தேயு மற்றும் தீத்து 2 நிருபங்களிலேயும் காணலாம். குறிப்பாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல தீத்து 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனுமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். அப்போஸ்தல நடபடிகளில் இயேசுவை விசுவாசித்த உடனேயே லீதியால் பவுலையும் அவருடைய மிஷனரி குழுவையும் வீட்டிற்கு அழைத்து அவர்களை உபசரித்தாள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உபசரிப்பு தான் ஒரு விசுவாசியாக லீதியால் பதிவு செய்த முதல் செயல். அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பிலிப்பியில் உள்ள சிறை அதிகாரியும் அப்படியே செய்தான். அவன் ரட்சிக்கப்பட்டவுடன் அவன் செய்த முதல் விஷயம், சிறை கைதிகளாயிருந்த பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான். ஆக அந்நியரை உபசரிப்பது ஒரு விசுவாசியின் இன்றியமையாத கடமையாக கருதப்பட்டது. எனவேதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்நியரை உபசரித்ததன் விளைவாக தேவதூதர்களையும் உபசரிக்கும் அசாதாரண அனுபவங்களை பெற்றார்கள். முக்கியமாக ஆபிரகாம், கிதியோன், மனோவா இவர்கள் எல்லாம் அந்நியரை உபசரித்ததன் விளைவாக புதிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் அந்நியர்களாக வந்தார்கள். ஆபிரகாமும் கிதியோனும் மனோவாவும் அவர்களை உபசரித்து புதிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து தானே அந்நியராக வருகிறார் என்று பார்க்கிறோம். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று நியாய தீர்ப்பின் நாளில் தனது வலது பக்கத்தில் நிற்கிற நீதிமான்களை பார்த்து மனுஷகுமாரன் கூறுவதை நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யார் இந்த அந்நியர்கள்? தேவையோடுள்ள பரிசுத்தவான்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய தண்டனைக்கு ஆளானார்கள். ரோமாபுரி விசுவாசிகளில் பலர் துன்புறுத்தல் காலத்தில் தங்கள் சொந்த வீடுகளையும் நாட்டையும் விட்டு வெளியேறவும் அவர்கள் அந்நியர்களாக பிற தேசங்களுக்கு பாதுகாப்பிற்காக தப்பி ஓடவும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். குறிப்பாக யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டான் என்ற செய்தியை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை விசுவாசிகள் உபசரிப்பதற்காகவே இந்த கட்டளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பவுலின் நாட்களில் அந்நியரை உபசரிப்பது ஆபத்தான விஷயமாக கருதப்பட்டது. காரணம், துன்பப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் தப்பி ஓடும் போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. இன்று அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு இல்லாவிட்டாலும் அந்நியரை உபசரிப்பதற்கு வேறு தடைகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமான காரணம் நாம் கொண்டாடும் தனி உரிமை கலாச்சாரம்.
நாம் பெரும்பாலும் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு தனிமையில் இருப்பதையே விரும்புகிறோம். யாரும் நம்மை தொந்தரவு படுத்துவதை நாம் விரும்புவதில்லை. நம்முடைய இடத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதை நாம் விரும்புகிறதில்லை. அந்நியரை வீட்டிற்குள் அனுமதிப்பதும் உபசரிப்பதும் நம் கலாச்சாரத்தில் ஆக்கிரமிப்பு அல்லது சிரமத்திற்குரிய விஷயமாக நாம் பார்க்கிறோம். மேலும் நாம் இன்று அந்நியரை உபசரிக்க தயங்குவதற்கான இன்னொரு முக்கிய காரணம் அதில் இருக்கும் ஆபத்தை நாம் மையப்படுத்துவதால். முதல் நூற்றாண்டிலும் விசுவாசிகளுக்கு அந்த ஆபத்து இருந்தது. தங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களை இல்லங்களில் அடைக்கலம் கொடுக்கும் போது சிலர் அதை துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தன. இருந்தும் ஆதி விசுவாசிகள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த உலகில் பெரும்பான்மையான பகுதிகளில் சூழ்நிலை மாறி இருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கிறவர்கள் தங்குவதற்கு வசதியான இடங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றும் உபசரிப்பு தேவைப்படுகிற அருட்பணியாளர்களும் ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை உபசரிப்பது நமது கடமை. பவுல் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் pursue the practice of hospitality. அப்படியானால் கிறிஸ்தவ அன்பு உபசரிப்புக்காக வாய்ப்புகளை பார்த்து காத்திருக்கும் அன்பு அல்ல, அது வாய்ப்புகளை தேடிச் செல்லும் அன்பு. இங்கு நாடுங்கள், ஆங்கிலத்தில் pursue என்ற வார்த்தை ஒரு வேட்டைக்காரன் தான் வேட்டையாடும் மிருகத்தை தொடர்ந்து விரட்டி பிடிப்பது போல விருந்தோம்பலை விரும்பி தொடர வேண்டும் என்ற அர்த்தத்தை தருகிறது. இங்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மத்தேயு 10:16 இயேசு சொல்வது போல நாம் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருக்க வேண்டும். நாம் யாரை நம் வீட்டிற்குள் அனுமதிக்கிறோம் என்பதில் அப்பாவிகளாகவோ அல்லது முட்டாள்தனமாகவோ இருக்க தேவையில்லை. குருட்டுத்தனமான உபசரிப்பை அல்ல, தேவையில் உள்ள பரிசுத்தவான்களை நாம் உபசரிக்க வேண்டும். சக விசுவாசிகளை உபசரிக்க வேண்டும் என்பது தான் பவுலின் வாதம். யாரையும் அல்லது எல்லாரையும் நாம் வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பது பவுலின் வாதம் அல்ல. இறுதியாக பவுல் இங்கு சொல்லும் ஆலோசனைகளை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கிறவர்களா இருக்கிறோம்? அன்பு உண்மை உள்ளது, நாம் அப்படி இருக்கிறோமா? அன்பு சுயநலமற்றது, அன்பு உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்கும், அன்பு உபசரிக்கும், நாம் அப்படி இருக்கிறோமா? பெரும்பாலும் நாம் எல்லாருமே இதில் குறை உள்ளவர்களாகத்தான் இருப்போம் என்று நினைக்கிறேன். நாம் எல்லாருமே தேவனே நான் இன்னும் அதிகமாய் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியமான இடத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அன்பு கிறிஸ்தவ வாழ்விற்கு அடிப்படையானது. காரணம், அன்பு கிறிஸ்தவ ஒற்றுமையை எளிதாக்குகிறது. அன்பு நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஏற்படும் உராய்வுகளை, சண்டை சச்சரவுகளை வெகுவாக குறைக்கும் மசகு எண்ணெய், லூப்ரிகன்ட் ஆயிலாக செயல்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கான முக்கிய உந்துதல் அன்பு. ஆவியின் கனி பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது அன்பு தான். பொதுவாக நாம் ரோமர் நிருபத்தில் விசுவாசத்தை குறித்து அதிகமாக கற்றிருக்கிறோம். விசுவாசம் ஒரு விசுவாசியின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்விற்கு எவ்வளவு அவசியமோ அதே போல ஒரு திருச்சபை அல்லது ஒரு விசுவாச ஐக்கியத்தின் கூட்டு வளர்ச்சிக்கு அன்பு அடிப்படையான ஒன்று. எனவே தான் இதுவரை விசுவாசத்தை குறித்து பேசிய பவுல் இப்பொழுது அன்பை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், பல நேரங்களில் விசுவாசத்தை விட அன்பு நமக்கு கடினமாயிருக்கிறது. ஒரு சமநிலை கிறிஸ்தவனுக்கு இரண்டும் சம அளவில் இருக்க வேண்டியது அவசியம். எனவே திருமறை திரும்ப திரும்ப விசுவாசத்தோடு அன்பை இணைத்து போதிக்கிறது. எனவே விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற நாம் வேதம் போதிக்கும் இந்த அன்பின் பண்புகளை நாம் பெற்றுக்கொண்டு அன்பை பிரதிபலிப்பவர்களாக, அன்பு செய்பவர்களாக இருக்க முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.